வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. இன்னைக்கு குரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன குரல்ன்னு பார்த்தீங்கன்னா, "மலர்மிசை ஏகினான், மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார்." அருமையான குரல் இது. என்ன? தெரிஞ்ச சொல்லு. அருமையான குரலு. என்ன? இதை தெரிஞ்சுக்கிட்டீன்னா, நீ ஆச்சரியப்படுவ. இந்த ம். மாரியெல்லாம் குரல் எழுத முடியுமா? அவரு ஒரு தெய்வ பிறவின்னு நீ ஆச்சரியப்படுவ நீ. அருங்கலைய. நம்ம பாட்டன, முப்பாட்டன. அவரு எப்பவும் தெய்வமா தான் இருப்பாரு. ம். அ உங்கள மாரியா? அவரு தெய்வமோ இல்லையோ, இன்னும் ஒவ்வொருத்தர் மனசுலயும் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. பாட புத்தகங்கள்ல அவரோட குரல் இல்லாம ஒரு பாட புத்தகம் வராது தெரியுமா? என்ன? மலர்மிசை சொல்லும்போதே வந்து எவ்வளவு ஒரு இனிமையா இருக்குது உள்ளத்துக்கு. அ இந்த குரல சொல்லும்போதே, உனக்கு எப்படி எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குது தெரியுமா? துள்ளி குதி ஆனந்தமா இருந்தா. சலக்கு சலக்கு சலக்குன்னு. மலர்மிசை ஏகினான், மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். அப்படின்னு அர்த்தம் சொல்லு. அதாவது அதாவது மலராகிய உள்ளத்தில், ம். உள்ளம் வந்து ஒரு மலர் போல நம்ம வச்சுக்கணுங்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க மலர் போன்ற இருக்கிற உள்ளத்துல, வீற்றிருக்கும் கடவுளே! மலர் மீது மலர் போல இருக்கும் உள்ளத்துல மலர வந்து பூவ எல்லாத்துக்குமே புடிக்கும். "ஏ போ" அப்படின்னு பூவ ஒதுக்குவாங்களா? பூவ எல்லாத்துக்கும் புடிக்கும். இப்ப மலர் போன்ற உள்ள ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா, அவன எல்லாத்துக்குமே புடிக்கும். அப்போ அந்த மலர் போன்ற உள்ளத்துல கடவுள் இருப்பாரு. அந்த மலர் போன்ற உள்ளத்துல இருக்கிற கடவுள, கடவுளோட திருவடியில வணங்குறவங்க, இந்த பூமியில நீடூழி வாழ்வாங்க. எண்ணம் தூய்மையா இருக்கு. எண்ணம் தூய்மையா இருந்தா உடல் ஆரோக்கியமா இருக்கு. பிரஷர், சுகர் எல்லாம் வராதுன்னு அந்த காலத்திலேயே கணிச்சு வச்சிருக்கிறாரு நம்ம முப்பாட்டன். மலர் போன்ற உள்ளத்துல மலர்மிசை ஏகினான். உங்க அம்மாவுக்கு பிரஷர், பிபி, சுகர் மானடி எல்லாம் வந்திருக்குது. சேர்ந்தார். நிலமிசை நீடு வாழ்வார். அந்த மலர் போன்ற உள்ளத்துல இருக்கிற இறைவனோட திருவடியில கும்பிட்டா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, உள்ளம் தூய்மையா வச்சிருக்கிறவங்க நீடூழி வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு யார் இப்ப என்னமோ நீ சொல்றாங்க? சொன்னியே, அம்மாக்கு பிரஷர் வந்திருக்குது, அப்பாவுக்கு பிரஷர் வந்திருக்குதுன்னு. யார் கேளு. சொன்னாங்க அப்படி? யாரு திருக்குறள் நான் சொல்லிட்டு இருக்கிற யாரு நம்ம முப்பாட்ட வள்ளுவர் தான் சொன்னாரு. வள்ளுவர் நீங்க சொல்லலையேல்ல. பிரஷர், சுகர்ங்கிறது இப்ப நீ சொன்னியே அம்மாக்கு பிரஷர் வந்திருக்குதுன்னு. பிரஷர், சுகர்ங்கிறது ஒரு நோயே கிடையாது. பின்ன பிபியா? என்ன? பிபி, சுகர் இதெல்லாம் நோயே கிடையாது. அது வயசானா, கொஞ்சம் உடல் வந்து சதைகள் தளர்ச்சி அடையும்போது, என்ன? ஒ உங்களுக்கு சுகர் அச்சா இருக்குது. உங்களுக்கு அந்த வயசாயிட்டு சுகர் அச்சா எனக்கு வந்திருக்குதா? சுகர் எச்சா இருக்குதுன்னு யாரு சொன்னா? நீ எனக்கு தினம் நெறையா ஒரு ரோட்டா நெறைய காப்பி, டீ எல்லாம் குடுத்துர்றீங்க. அது அதுக்கு வேண்டான்னு சொல்ல வேண்டியது. ஆமா. கொண்டு வரதுக்கு முன்னாடி கையெடுத்து அதனால வபக்கு வபக்குன்னு குடிக்கிறாய். அதனால தான் நீங்க எனக்கு மாடு கம்மியா கல்லீர் தண்ணி குடுக்கட்டுன்னு குடிக்கிற மாரி. சரி விடு. அதனால தான் நீங்க எனக்கு கம்மியா மடக் மடக் மடக். கம்மியா குடுக்கட்டுன்னு, நான் வந்து எனக்கு சுகர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கோ! அப்படின்னு நான் ஒரு பொய் இன்னைக்கு சொன்னேன். விரதம்ன்னு சொன்னீங்க. ம். காலையில ஃபுல்லா கட்டு கட்டியாச்சு. இன்னைக்கு விரதம் நான் சொன்னேன். நீ என்ன சொன்ன? இன்னைக்கு வேண்டாம். நாளைக்கு புதன்கிழமை விரதம் இருன்னு நீ சொன்ன. அதனால தான் நாளைக்கு சரி விரதம் இருந்துக்கலாம். விரதம்னா விரதம்னா விரதம் விரதம்னா பச்சை தண்ணியும் கூடி வாயில ஓடாதது. அது இதுன்னு தின்னு போட்டு விரதம் சோறு மட்டும் திங்காம இருந்தா விரதம் ஆயிருமா? என்ன என்ன நெ விரதம்னு சொன்ன அன்னைக்கு ஒண்ணுமே நீங்க எதுக்கு நேரா காலையில கொசுவலைக்குள்ள வந்து நீ எதுக்கு காப்பி கொண்டுட்டுற? அது வேண்டான்னு சொல்லணும். இன்னைக்கு நான் விரதம் குடிக்க மாட்டேன்னு சொல்லி நீ நான் கொண்டு தான் போன்னு முதல் நாள் சொன்னல. நைட்டே நான் சொல்லிர்றேன்ல. இப்ப நம்ம திருக்குறள் சொல்ல சொல்லியிருந்தா வந்தோமா? கொண்டு சண்டை போட போயிருவோம். வந்தோமா? ஆ? ம். நீட்டுறதுக்கு முன்னாடி வாங்கி மாவுக்கு அந்த ஜூஸ் வடிவேல் படத்துல அவன் ஜூஸ் ஒளிஞ்சு ஒளிஞ்சு குடிக்கிற மாதிரி மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சு போட்டு டம்ளர் அப்படியெல்லாம் இருக்கு வச்சா. குடிக்கக்கூடாது. காப்பி ஒண்ணும் எனக்கு அதிசயம் கிடையாது. சரி நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு என்னை எதுவுமே திங்கறதுக்கு நாளைக்கு புதன்கிழமை நான் விரதம். ராத்திரி பாக்கலாம். மட்டும் எனக்கு அவல் இருந்தா போதும். நாங்க நாளைக்கு மட்டும் தான் பிரியாணி செய்வோம். பிரியாணி செய்வீங்க. வேற நாங்க அரி எடுத்து இவங்க குடுத்தா பிரியாணி விரதம் எடுக்கிற அன்னைக்கு நாங்க பிரியாணி செஞ்சு சிக்கன் கிரேவி பண்ணி சில்லி சிக்கனு சிக்கன் போட்டு மீன் வறுத்து கோழிக்கால் சூப்பு வச்சு கோழி பறந்து வந்து குண்டாக்குள்ள விழுகுமா? நான் வாங்கிட்டு வந்து கறி நான் வாங்கிட்டு வந்து மாட்டு குடுத்தா தான் வால் பிரியாணி சூப்பு செய்வீங்க. வச்சு அ என்ன மக்களே நல்ல நல்ல கருத்துக்கள் நான் சொல்லலான்னு இவள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, சரி அதோட வீடியோ மூலமா மக்களும் ஏதோ அந்த கருத்துக்கள தெரிஞ்சுக்கிட்டுன்னு நான் சொல்லிட்டு இருந்தா, கொட்டாவி விடுறா. இது கருத்த வந்து உள்வாங்கிக்க மாட்டேங்கிறா. சரி தயவு செஞ்சு உங்கள நான் கேட்டுக்கிறேன். நாங்க பேசுறதுல நல்ல கருத்து இருந்தா, நல்ல கருத்து நாங்க 1, 2 நாங்க சொல்லுவோம். நல்ல கருத்த நீங்க எடுத்துக்கங்க. ஏதோ தெரியாம, அறியாம அந்த குடும்ப இதையவே மனசுல வச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு பேசுவா. அதை வந்து நீங்க பெருசுபடுத்தாதீங்க. பேசத் தெரியாம பேசுவா. அதை வந்து நீங்க தயவு செஞ்சு பெருசுபடுத்தாதீங்க. பாரு மலர்மிசை ஏகினான், மானடி சேர்ந்தார், அதுக்கு நி யாரும் அடிக்க போற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற நிலமிசை நீடு வாழ்வார்.
நான் அடிக்க போகல. நான் நிமிர்ந்து உட்கார்றேன். முதுகு நேரா வச்சுக்கிட்டு நிமிர்ந்து நெஞ்சு உட்காருவேன் நானு. நிமித்துனா நீங்க ஆமா. தைரியசாலின்னு உன்னைய மாரி வச்சுக்கிறதா? நான் இப்படியெல்லாம் நான் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. எப்பவுமே நான் எப்பவும் நிமிர்ந்து இங்க பாரு இப்படித்தான் உட்காருவேன். எப்பவுமே. நல்லா இப்படி நிமிர்ந்து உட்கார்ந்து எந்த நேரம் மூச்சு இழுத்து விட்டுட்டு, நிமிர்ந்து பாரு தலைமுடி, தான் நரைச்சிருச்சே ஒழிய, நான் இன்னும் இளைஞன். ம். இளைஞர்னா, கலைஞர்னா யாருக்கு தெரியும்? கலைஞர் இளைஞனாமா இளைஞர். கலைஞரா இருக்கிறானா இல்லையா? ஒரு மனுஷன் இளைஞனா இருக்கணும். 42 வயசாயி போச்சு. நீ இளைஞர் சொன்னா கல்ல ஏய்! தூக்கி வீசுவாங்க. 39 வயசுன்னு நான் சொல்லி எதுக்குடி 42ன்னே பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். நான் 39 85ல பொறந்தவனுக்கு எத்தன வயசு ஆகு? எத்தன வயசு ஆகும்? 42 ஆச்சு. 1985ல பொறந்தான் ஒருத்தன். இப்போ ஒருத்தன் அது நீதான். அத் ஒருத்தங்க ஆ அதான் 1985ல பொறந்தான். இப்ப 2024 39 வயசு. ரெண்டா ஆயிரத்தி மக்களே, ம். முடிய பார்த்தானா 39 வயசு மாரியா இருக்குது. 7 கழுத வயசாச்சு. ஆ? எனக்கு போய் வயசுக்கு எதுக்கு என்ன கிடக்குது? வயசுக்கு ஆளையும் சைஸையும் பார்த்தாலும் ஆரோக்கியமா சொல்லுவீங்க. இருக்கணும். வயசுக்கு என்னங்க 50 கிலோ மூட்டைய தூக்கிட்டு ஓடுவேன்னா குடுகுடுன்னு. எது வரைக்கும்? வீட்டுக்கு தானே. ஆ? வீட்டுக்கு தானே அடுத்த வீட்ல ஓடுவ. இருந்து தூக்கிட்டு ஓடுறது இல்ல. நம்ம வீட்ல இருக்கிறத உனக்கு சொல்றேன். 50 கிலோ மூட்டைய தூக்கிட்டு ஓடுவேன். 50 கிலோ மூட்டை நானு தான் தூக்குவேன். அ. உங்களையே தூக்குவேன். இப்ப 50 கிலோ மூட்டை தூக்க முடியாதா? ஆமா. கால இவ தூக்கி இவ வச்சு இப்படி நிப்பாட்டினா பொத்துக்கடியேன்னு விழுவீங்க. இடுப்பு போய் உட்கார்ந்து இடுப்பு சேர்த்து உட்கார்ந்துருக்கிறேன்னு என்னைய தூக்கிட்டு ஓடுற. போவியா? இது இது திருக்குறள்ங்கிறது சாதாரணம் அ கிடையாது. என்ன வாழ்க்கை நெறி. அதைய எனக்கு சொல்லுன்னு கேட்கணும். பறக்கணும் அது நீயி. பிச்சை எடுக்கிற சொல்லு 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 கேக்குறதுக்கு. தெரிஞ்சுக்கணும். குறள தெரிஞ்சுக்கணும். சாதாரணம் கிடையாது. இதெல்லாம் முதல்ல இங்க பாரு. சொல்றவ ஒருத்தன் நீட்டா அ நீட்டா இங்க பாரு. பொறுமையா தூங்குற மாரி சொன்னா எவன் வந்து கேப்பா திருக்குறளு? அந்த காலத்துல ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா? திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். வாய் நாத்தம் தான் மணக்காது. அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குது தெரியுமா? அந்த மாரி திருக்குறள கேட்க கேட்க கதா காலட்சேபம் கேட்க கேட்க என்ன விஷ்ணு புராணம், சிவபுராணங்கள கேட்க கேட்க ஒருத்தனோட மனசு எப்படி பண்படுமோ, அந்த மாரி திருக்குறள கேட்க கேட்க நம்மளோட மனசு பண்படும். அதனால தான் நான் உனக்கு சொல்றேன். திருக்குறள உனக்கு நானு இது மூலியமா சொல்றேன். நீ ஒரு சிறந்த குடும்ப தலைவி ஆகட்டும்னு தான் நான் உனக்கு திருக்குறள சொல்றேன் நானு. வேற ஒண்ணும் அப்படி கிடையாது. தலைவி ஆக வேண்டியது இல்ல. சோறு சோறு குழம்பாக்குனா மட்டும் குடும்ப தலைவி அது நான் கிடையாது. ஆக்குறது இல்லையே. நீ இதைய தெரிஞ்சுக்கிட்டு, இது மூலியமா நம்ம குழந்தைகளுக்கு நல்ல நல்ல அறநெறிகள நீ சொல்லி தரணும். அதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்களாச்சு. நான் சொல்லாட்டி என்ன? நான் வேலைக்கு போற சமயத்துல நீ சொல்லிக் குடு. வேலைக்கு எதுக்கு போற? ம், திருக்குறள் சொல்லிட்டு வீட்லயே உட்கார வேண்டியதுதானே. அத ம், லைக் பண்ணுவாங்கல்ல. லைக் லைக் பண்ணுவாங்க. பண்ணாமயா இருப்பாங்க. அ. நல்ல நல்ல கருத்துக்கள் நம்ம மூலியமா மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்கல்ல. அதனால ஒரு லைக் நீங்க பண்ணுவாங்க, சொல்றதுக்கு சப்ஸ்கிரைப் முன்னாடியே பண்ணுவாங்க. மக்களுக்கெல்லாம் நல்ல நல்ல கருத்துக்கள் தெரியும். நீங்க தெரியும். சொல்லி தான் தெரியும்னு அவசியம் கிடையாது. நல்ல நல்ல கருத்துக்கள் நீங்களே இப்ப ஃபோன் பார்த்துட்டு தான் சொல்றீங்க. அதே எங் மாரி அவங்களுக்கு பார்த்து சொல்ல எங்க தெரியாதா? ஃபோன் இதெல்லாம் எங்க எழுதி இருக்குது? நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒருத்தன் ஒப்பிக்க முடியுமா? இதெல்லாம் உள்ளத்துல பாரு, அடி உள்ளத்துலருந்து அப்படியே பொங்கி வரணும். அதான் அவருக்கு என்னடி வகுறாடி இருக்குது எனக்கு. உடம்புக்கு ஆளுக்கு தகுந்த உருவம் தாண்டி இருக்குது. போ எங்கடி வகுறு இருக்குது வீடியோ எனக்கு? போடுறங்காட்டி வயிறு அக்கிட்டு உட்காந்து ஆமா. இதுதான் வகுத்தக்கறது. வகுத்தக்கறது இது இப்படி. அ. சாதாரண அவரு பாத்தீங்கன்னா மக்களுக்கு அதுக்குள்ள இருந்தது வருது. ஏடி வீடியோல நான் கருத்து சொல்றதுக்கு வந்திருக்கிறேன். வகுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறேன்ங்கிற, அ வ கு உருவம் பெருசுங்கிற. எதா இருந்தாலும் கருத்து பெருசா இருக்கு. சிந்தனை பெருசா இருக்குதுல்ல. இங்க இருக்கணும் அதான் சொல்றது பெருசு. மண்டை துணுண்டு இருந்தாலும் மூளை பெருசா இருக்குதுன்னு. ஆ. மண்டை பூசணிக்காயும், மூளை அரசாணிக்காயும். ஆமா. எப்படியோ கருத்து சொல்றேனா இல்லையா? நீ சொல்லுவியா கருத்து? நீ தெரிஞ்சா தானே சொல்லுவியா? உங்க அக்கா சொல்றது. சொல்லுமா? உங்க அப்பா சொல்லுவாரா? யோ தெ எங்க அக்கா, அப்பாவ சொல்லாட்டி ம், நீங்க உங்க வீட்ல ம், உங்க தங்கச்சி சொல்லுமா? உங்க ம், தங்கச்சி வீட்டுக்கார் சொல்லுமா? உங்க அப்பா சொல்லுமா? உங்க ம். அம்மா சொல்லுமா? அ. சரி நீ சொல்லு. நானும் யாரையும் இழுக்கல. உங்க குடும்பத்துல யாரையும் இழுக்கல. நீயும் எங்க குடும்பத்துல யாரையும் இழுக்க வேண்டாம். என்ன? திருக்குறள வ கு திருக்குறள் சொல்லிக் குடுக்குறேன்னு வந்துட்டு, இங்க தினம் என் கூட நீ வாட்டு பண்ணாத, சண்டை கட்டாத. தாங்க முடியாது நம்மனால. குறளோட அர்த்தத்த நீ என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. என்ன அர்த்தம்னு கேளு கேட்டு. உங்களையே அர்த்தம் தெரிஞ்சுக்கல. பின்ன குறளோட நீ அர்த்தம் தெரியணுமா? என்னோட அர்த்தத்த நீ ஒண்ணும் தெரிஞ்சுக்க தேவை கிடையாது. நான் ஒண்ணும் அகராதி கிடையாது. நீ நகராதி. அ அகராதியும் கிடையாது, அகராதி முடிச்சவனும் கிடையாது. அன்பானவன், அசராதவன், அடங்காதவன்லாம் கிடையாது. அன்பானவன் நானு. என்ன? அடங்காதவன். அன்பானவன் காளைய உங்கள அடக்கி வீட்ல மொடச்சிட்டு உட்கார்றதுக்கு. ஒரே அன்பானவன் சப்
தப்புன்னு விட்டானு அந்த பக்கம் போய் விழுந்துருவீங்க. என்னமோ அடங்காதவன். அன்பானவன், பண்பானவன், பாசமானவன், ஆ. நிதானமானவன், நேசமானவன் கனிவானவன், நே குடிகாரனா? ஏய் மோந்து பார்த்தாலே மயக்கம் போட்டு விழுகுறேன் நானு. அந்த வார்த்தையுமே நீ என்கிட்ட சொல்லாத. என்ன? மோந்து பாருங்க. ம். உழுவீங்கன்னு பாக்குறேன். உழுந்து யார் தூக்கிட்டு போறது? வண்டியில தர தரன்னு கட்டி இழுத்துட்டு தான் போனோம். மக்களே, பொது வெளியில தைரியமா சொல்றேன். எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நானு ஒரு பாக்கும் கூட போட மாட்டேன். தண்ணி தண்ணி இதுவரைக்கும் நான் மோந்தும் கூட பார்த்தது கிடையாது. ரொம்ப ஒழுக்கமானவன். ம். திருக்குறளு அப்படி இப்படின்னு கொ சாமியாராட்டம் கொ வாழ்ந்துட்டு அ இருக்கிறாரு. பல குறள்கள அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு, எதுக்கு தான் கல்யாணம் அது பண்ணாங்களோ? கல்யாணத்துக்கு இதுக்கு என்னடி கிடக்குது? ராகவேந்திரர் கூடத்தான் கல்யாணம் பண்ணாரு. அப்புறம் அவரு சாமியார் அதுக்கப்புறம் போகலையா? அவரு எதுக்கு போனாரு? அ பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியாம ஏய் என்னடி போயிட்டாரு. இப்படியெல்லாம் பொது வெளியில பேசுற? ஏய் அவரெல்லாம் கடவுள்ரி. டார்ச்சர் தாங்க முடியாம போனாரா? எப்படியோ அவரு சாமி ஆனாரா இல்லையா? அவரு அதான் அவரு எத்தன பேரு சரி. சாமி கும்பிடுறாங்க. நீங்க போய் திடீர்னு சாமி ஆக முடியுமா? போய் ஏன் ஆக சாமியார் ஆக முடியாது? முடியுமா? பாக்கலாம். சாமியார் ஆகணுங்கிறது கிடையாது. நல்ல நல்ல கருத்துக்கள நானு சொன்னேன்னா, நான் சொல்றத கேட்கறாங்கல்ல. நல்ல கேட்டா நீங்க சாமியார் ஆயிருமா? சாமியாரு சாமியாருங்கிறது கிடையாது இதுல வந்து. கருத்துக்கள சொன்னா போதும். நான் சாமியாருன்னு என்னைய நான் ஏன் பிரபலப்படுத்திக்கணும்? தா தாடி வச்சுட்டு இருந்தா சாமியார் ஆயிற முடியுமா? அதான் எல்லாரும் தாடி சாமியார் ஆக வச்சுட்டு இருந்தா முடியாது. பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ம். போலி சாமியார் எத்தன பேர் வேணாலும் ஆகலாம். உங்கள மாரி. நானா போலி சாமியாரு? நல்ல நல்ல சாமியார் நல்ல நல்ல கருத்துக்கள அப்படின்னு எக்ஸப்ரியா? இல்ல அப்படின்னு சொல்லி லிங்கம் எடுத்து இப்படின்னு நீட்டுவாரு. மாயைக்கு மயங்குவாங்க மக்கள். ஒரு சிலர் இருக்கிறாங்க. மாயைக்கு மயங்கிருவாங்க. அவங்களோட கஷ்டத்த பயன்படுத்திட்டு பாவம் அவங்கள தெரியுமா? அவங்களோட கஷ்டத்த பயன்படுத்திட்டு, அவங்கள ஏமாத்துவாங்க போலி சாமியார்கள். நான் வந்து நல்ல நல்ல கருத்துக்கள் நான் சொல்றேன். இதை வந்து அ இதுல இருக்கிற நல்ல நல்ல கருத்துக்கள மக்கள் நீங்க எப்படி என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, அதுக்கு ஒரு ஏமாத்துறீங்க சந்தோஷம். அதே மாரி? நான் ஒண்ணும் உன்னைய ஏமாத்துறேன். அங்க என்ன வேலை உங்கிட்ட என்ன இருக்குது. தேங்காய் பொறுக்கலான்னு வேன கூட்டிட்டு வந்துட்டு, இங்க வந்து அந்த வீடியோ எடுக்கறது கஷ்டப்படுத்தலையா? ஆமா. மக்களே தோ எங்களுக்கு தோப்பு இருக்குது. அதுல ஏதோ தேங்காய் அங்கங்க கிடக்குதுன்னா, ஏதோ ஒண்ணு எடுத்து வேலை செய்யலான்னு கூட்டிட்டு வந்து, அதுல அ உனக்கு நல்ல நல்ல கருத்துக்கள இந்த கேப்ல நான் சொல்லிக் குடுக்கலான்னு நெனைக்கிறேன். இதுல என்ன தப்பு? தெரிஞ்சுக்கணும். சரி குறள நான் சொல்றேன் கேட்டுக்கோ. டைம் ரொம்ப போயிட்டு இருக்குது. மலர்மிசை ஏகினான் சொல்லு. மலர்மிசை ஏங்கினாள். ஏகினான் ஏகினான். மானடி சேர்ந்தார். மானடி சேர்ந்தார். நிலமிசை நீடு வாழ்வார். நிலமிசை நீண்டு வாழ்வார். நிலமிசை நீடு வாழ்வார். நிலமிசை நீண்டு வாழ்வார். நீடு வாழ்வார். நீண்டு வாழ்வார். நீடு வாழ்வார். நீண்டு வாழ்வார். கிண்டல் பண்ணாதடி தெரிஞ்சுக்கோ. நீடு வாழ்வார். நீடு வாழ்வார். நீண்டு நீடு வாழ்வார். நீண்டு படுக்கிறதானே. சரி வணக்கம் சொல்லு மக்களுக்கு. வணக்கம் மக்களே. வணக்கம்.